ஏற்கனவே 34 சைஸ் போட் நெக் பேக் நெக் வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ கட் பண்ண போகிறது 34 சைஸ் ஃப்ரண்ட் டீப் நெக்கு. வாங்க கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். பேக் நெக் எடுத்து இந்த ஸ்ட்ரைட் லைன் மார்க்கிங்கில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டியது நெக் மார்க், ஷோல்டர் மார்க், ஆர்ம் ஹோல் சென்டர் லைன் அது மார்க் பண்ணிக்கணும். செஸ்ட் லைன், செஸ்டோட மார்க், பஸ்ட் லைன், ப்ளவுஸோட உயரம். இவ்வளோதான் பேக்லேருந்து நம்ம மார்க் பண்ணக்கூடிய இது. ஃபஸ்ட்டு ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டோம். இப்போ பேக் லைன் பேக் நெக்கில் ஷோல்டர் வந்து 15 பாதி 7.5 அப்படியே வச்சுட்டோம். இங்கே நெக் டவுன் கம்மியாக இருக்கணும், நெக் டவுன் 3 இன்ச் இருக்கனால நம்ம 7.5 அப்படியே ஃபுல் ஷோல்டரில் பாதி வச்சாச்சு. ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு டீப் நெக் 6 இருக்குது. ஸோ அதுக்கு ஷோல்டர் அளவு கம்மி பண்ணணும். இப்போ ஷோல்டர் அளவு வந்து 3/4 இன்ச்சு கம்மி பண்ணுறேன். அப்போ 7.5ல் இப்போ இது 15 பாதி 7.5, அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கம்மி பண்ணிடுறோம். அதே அளவு செஸ்ட் லைனையும் கொண்டு போயிட்டு 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி 6.25 மார்க் பண்ணிடுறோம். அங்கேருந்து ஒரு லைன் போட்டுறோம். இப்போ எல்லா லைனுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பஸ்ட் லைன், இது ப்ளவுஸ் உயரம். இப்போ வந்து சின்ன ஷோல்டர் 3 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறோம்னா அந்த 3/4 இன்ச்சு கழிச்சிட்ட பிறகு இங்கேருந்து இந்த லைன்லேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ நெக் டவுன் வந்து 6, தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக கட் பண்ணி 5.25 மார்க் பண்ணிக்கிறோம். இதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஆர்ம் ஹோல் கர்வ் எடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு உள்பக்கம் மார்க் பண்ணிவிட்டு இந்த சின்ன ஷோல்டர் 3 இன்ச் இருக்கு அளவு எடுத்து இங்கேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் போக இங்கே மார்க் பண்ணும்போது 5.25 இங்கே வரும். இந்த அளவு தப்பு மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிட்டோம். முன்பக்கம் யூ நெக் ரவுண்ட் வச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து நெக் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து டாட் பாயிண்ட் அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் டாட் பாயிண்ட் வந்து வைக்கணும். இடுப்பு அளவு பேஸ் பண்ணி கட் பண்ணணும். 31 இடுப்பு, அதை 8ஆல் வகுத்தோம்னா 3 7/8, அதாவது 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மி இங்கே மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல இப்போ மார்க் பண்ணும்போது இங்கேருந்து டாட்டுக்கு லூஸ் உயரத்துக்காக ஒரு 1 இன்ச் கூட வைக்கணும். இங்கேருந்து 1 இன்ச் கூட வச்சுட்டு டாட் லைன் போட்டுட்டு இப்போ இங்கே 4க்கு ஒரு புள்ளி கம்மி 3.25 ஒரு புள்ளி. இப்போ அதுலேருந்து ஒரு 3 புள்ளி கம்மி பண்ணி 3.5 இன்ச் இங்கேருந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி இங்கேருந்து இதுக்கு லைன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் லைனுக்கு போகும்.
ஆர்மோல் லைன் போகும்போது இங்கேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மேலே, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் டவுன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து 2வது கோட்லேருந்து அங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். இது பஸ்ட் லைன், இது செஸ்ட் லைன். இப்போ பஸ்ட் வந்து 36 4ல் ஒரு பாகம் 9 சீம் எலமெண்ட்ஸ் வந்து 1 இன்ச் கொடுத்துறோம். அப்போ மொத்தத்தில் 10. இங்கேருந்து 10 மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ ஆர்ம் ஹோலுக்கு டாட்டோட அளவு வேணும். ஸோ இப்போ நமக்கு தேவை டாட்டோட அளவு. இப்போ செஸ்ட்டோட அளவு 9.25 ப்ளஸ் அந்த எக்ஸ்ட்ரா வர்றது எவ்வளோன்னு பார்த்துட்டு அந்த அளவு தான் இங்கே வைக்கணும். 3/4 இன்ச்சு வர்றது, 3/4 இன்ச்சு இங்கேருந்து மார்க் பண்ணிடும். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இது வழியாக மார்க் பண்ணணும். இப்போ இந்த லைன் இங்கே 3வது லைனில் கனெக்ட் ஆகுது. இதை மார்க்கிங் வச்சுக்கிட்டு லைன் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து இந்த லைன் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆர்மோலோட அளவு செக் பண்ணிடலாமா? இப்போ தையலுக்கு இங்கே 1/2 இன்ச் போயிடும். இங்கேருந்து ஆர்ம் ஹோல் வந்து 15ல் பாதி 7.5. இப்போ 7.5 இருக்கான்னு செக் பண்ணிடலாம். 4.25 7.5 இருக்குது. இப்போ அளவு வந்து ஆர்ம் ஹோல் அளவு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பஸ்ட்டோட அளவு கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து இப்போ பஸ்ட் அளவு வந்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுறோம். வெயிஸ்ட் வந்து இடுப்பளவு 31, 4ஆல் பார்த்தோம்னா 7.75. இங்கே 1/4 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 7.75 மார்க் பண்ணிப்போம். மிச்சம் வர்றதான் டாட்டு. இப்போ இங்கேருந்து இது வர்றதான் டாட்டோட அளவு. இப்போ இது வந்து 2 இன்ச் இருக்குது. இப்போ இந்த 2 இன்ச் கொண்டு வந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம். இது கப்போட அளவு, அண்டர் பஸ்ட் லைன். இப்போ நாம் லைன் போடுறது வந்து அண்டர் பஸ்ட் லைன். ஓகே, இப்போ இங்கேருந்து 2 இன்ச் மார்க் பண்ண மாதிரியே இங்கே ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்குவோம். இப்போ ஆர்ம் ஹோல் அளவு சென்டர் டாட்க்கு வரைஞ்சிடலாம். இங்கேருந்து இந்த லைன் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடுறோம். அப்புறம் இங்கேருந்து இந்த லைன் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த டாட்டோட அளவு மார்க் பண்ணும்போது இங்கேருந்து 6 இன்ச் இருக்குது. அதே 6 இன்ச் இங்கே வச்சாச்சு. இப்போ இந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும். 5.75 ஒரு புள்ளி. அப்போ அதே அளவு இங்கேருந்து 5.75 ஒரு புள்ளி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க் பண்ணிட்டோம். அண்ட் பேக்கோட அளவு சைடு ஹைட்டு இங்கேருந்து இந்த லைன் மார்க் பண்ணியாச்சு. டாட்டோட அளவு வந்து ஃப்ரண்ட்டோட ஹைட் சென்டர் டாட்லேருந்து கனெக்ட் பண்ணியாச்சு.
இப்போ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து சேம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ இந்த இடம் மார்க் பண்ணும்போது பேக்கில் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இது எல்லாமே வந்து தனியாக செப்பரேட் பீஸ் கொடுத்து ஃபோல்டிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இதுலேருந்து ஒரு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் கொடுத்துட்டோம். இங்கேருந்து தையலுக்கு 1/2 இன்ச் கொடுத்துட்டோம். இதுக்கு செப்பரேட் பீஸ் கொடுக்குறனால இந்த எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கணும். இதுதான் கட்டிங் மார்க். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து செஸ்ட்டோட லைன் இப்போ எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த டாட் வரையும் 3 ஒரு புள்ளி திருப்பி இங்கேருந்து இங்கே எடுக்கும்போது நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ண மாதிரி 9.25 வந்துருச்சு. இப்போ செஸ்ட் அளவு கரெக்டாக இருக்குது, பஸ்ட் அளவு 10 கரெக்டாக இருக்குது. கீழே வந்து தையலுக்கு ஒரு இந்த பக்கம் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு தையல் 1/4 இன்ச்சு கொடுத்துட்டு இங்கேருந்து இடுப்பளவு 4/1 பாகம் 7.75 31 4/1 7.75 இங்கே மார்க் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்குது 2 இன்ச்சு. அந்த 2 இன்ச்சு இங்கே டாட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த லைன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் பட்டி டாட் இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு இது மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட அளவு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அது கட்டிங் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டோட பேட்டர்ன் போட்டுட்டோம். நெக் அளவு செக் பண்ணி பார்த்துருங்க. பஸ்ட் அளவு ஆம் ஹோல்லேருந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஸோ இதை துணியில் கட் பண்ணும்போது இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் கொடுக்கணும். அதை நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்தது காமிக்கிறேன். ஃப்ரண்ட் என்ன பண்ணிட்டோம்னா இதை இப்படியே வச்சுட்டு கட் பண்ணோம்னா அளவு குறையும். இதுக்கு இந்த இடத்துல பிடிச்சி தைக்கிறதுக்கு தையல் வேணும், தையலுக்கு துணி விடணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட்டை வந்து மடிச்சிருங்க, இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு ஃப்ரண்ட் கொண்டு வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். இது சென்டர் லைன் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து
தையலுக்கு விட்டு கட் பண்ண பிறகு அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட். இது ஃபஸ்ட்டு அவுட்லைன் மார்க் பண்ணிக்கோங்க. பஸ் லைன் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிடும். இதுக்கு தையலுக்கு 1/2 இன்ச்சு வேணும். இங்கேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ லைனிங்கில் வெட்டும்போது இந்த மாதிரி தான் வெட்டணும். தைக்கும்போது இந்த இது இப்படி மார்க் பண்ணி தைச்சிக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வந்துடுச்சு. இந்த பேக் மெஷர்மெண்ட் ஃப்ரண்ட் மெஷர்மெண்ட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்து கை கட் பண்ணலாம்.